ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீனாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான வாயில் வச்சதுமே கரையக்கூடிய புட்டிங் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது மேரிகோல்டு பிஸ்கெட் வச்சு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கேரமல் ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்கு ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சிம்மிலே வச்சு இது நல்லா கலந்து விடணுங்க. இது நல்லா டார்க்கான ஒரு தேன் கலருக்கு மாறி வரும். அந்த டைமில் தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இதே மாதிரியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு இதை பண்ணக்கூடாது, கரிஞ்சிடும். அப்புறம் புட்டிங் ஃபுல்லாக கசக்குங்க. இதே மாதிரியே சிம்மிலே வச்சு நல்லா கலந்து விடணும். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இது நம்ம எதில் புட்டிங் பண்ண போகிறோமோ அதில் சேர்த்துடணுங்க. உடனே சேர்த்துடணும். நீங்கள் எதில் புட்டிங் பண்ண போகிறீங்களோ அந்த டின்னில் முன்னாடியோ எண்ணெயோ இல்லை நெய்யோ ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணி எடுத்து வச்சுருங்க. அதில் இப்போ நம்ம ரெடி பண்ண கேரமலை உடனே ஊற்றிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா செட் ஆகிடும். இதை அப்படியே நம்ம வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 10 மேரிகோல்டு பிஸ்கெட் எடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 2 முட்டை சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வெண்ணிலா எசன்ஸ். இதுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இதே மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே சேர்க்காமல் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்தா கேரமலும் நல்லாவே செட் ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா செட் ஆகிடும். இப்போ நம்ம ரெடி பண்ணதை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இது மேலே நல்லா கவர் பண்ணி நம்ம வைக்க போகிறோங்க. நான் அலுமினியம் ஃபாயில் ஷீட் போட்டு இது மேலே கவர் பண்ண போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கரெக்டாக நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய கேக் டின்னுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ இது எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. நார்மலாக இட்லி பாத்திரத்தில் கீழே தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டீமர் வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண டின்னை வச்சிடலாம். ஸ்டீமர் இல்லை அப்படின்னா நீங்கள் கீழே ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு அதுக்கு மேலே கூட டின்னை வச்சு நீங்கள் வேக வச்சுக்கலாங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 45லேருந்து 50 நிமிஷம் சிம்மிலே வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 50 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. கேக் நல்லாவே வெந்துருச்சு. நீங்கள் செக் பண்ணணுன்னா ஒரு டூத் ஸ்டிக்கோ இல்லை நைஃபோ வச்சு இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். அந்த மாதிரி வரும்போது நம்ம கேக் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நான் எடுத்துகிட்டு வர போகிறேன். இதை நல்லா ஆற வச்சுட்டு தாங்க கட் பண்ணணும். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் போல் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நல்லாவே எனக்கு ஆறிடுச்சு. இப்போ மேலே உள்ள அலுமினியம் ஃபாயில் ஷீட்டை எடுத்துட்டு இப்போ இதை ஓரங்களை சுற்றி இதே மாதிரி நம்ம எடுத்து விட்டுடலாங்க. எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் கவுத்திடலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. மேரிகோல்டு இருந்தால் போதும். ரொம்பவே டேஸ்டியான இந்த புட்டிங் ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். ரொம்பவே அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.